திருவாரூர் தமிழகத்தின் மிக முக்கியமான விஐபி தொகுதி. திமுக தலைவர் கருணாநிதியை கடந்த தேர்தலில் சட்டமன்றத்திற்கு அனுப்பிய இந்த தொகுதி தற்போது எவ்வாறு உள்ளது? மக்களின் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளனவா என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக தனது சொந்த தொகுதியில் களம் கண்டார் திமுக தலைவர் கருணாநிதி. சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் தோல்வியை கண்டிராத கருணாநிதி இந்த தொகுதியிலும் வெற்றியை பெற்றார். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் நிலைமை தலைகீழாக மாறியது. பெரும்பாலான பகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது. குறிப்பாக திருவாரூர் நகராட்சி அதிமுக வசமானது. சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர், நகராட்சி ஆளும் அதிமுக வசம் இருந்தும் இன்று வரை இன்னலை மட்டுமே அனுபவித்து வருவதாக தெரிவிக்கின்றனர் அந்த பகுதி மக்கள். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் அடிப்படை வசதிகளான சாலை, குடிநீர், பாதாள சாக்கடை போன்றவை முழுமை பெறாமல் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக தவித்து வருவதாக தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். இது ஒரு முக்கியமான சாலை, அதாவது தஞ்சாவூர் டு திருவாரூர், திருவாரூர் டு நாகை முக்கியமான ஒரு வழித்தடமாக இருக்கிறதுனால இந்த சாலையை கூட சீரமைக்காமல் இவ்வளோ நாள் போட்டு வச்சிருக்கிறது பொதுமக்களுக்கு கடும் அவதியாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இது கோர்ட்டு, கலெக்டர் ஆஃபீஸு, மற்றபடி அரசு மருத்துவமனை இதெல்லாம் போகிற ஒரு முக்கியமான சாலை. ஒரு ஆம்புலன்ஸ் கூட போக முடியாத அளவுக்கு இந்த சாலை ரொம்ப பழுதடைஞ்சு போயிருக்கு. பிரதான சாலையில் திருவாரூர் பேருந்து நிலையம் அமைந்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல், விபத்து என பிரச்சனைகள் நிறைந்த இடமாக திகழ்கிறது. இப்பிரச்சனைகளை போக்குவதற்காக விளமல் என்ற இடத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பது என கடந்த 2008ஆம் ஆண்டு முடிவெடுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் இன்னும் அந்த பணிகள் நிறைவடையாமல் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகின்றன. சீரமைக்கப்படாத சாலைகளில் பாதைகளில் வழிந்தோடும் சாக்கடை நீர் என திருவாரூர் தொகுதி அல்லோலப்பட்டு வருகிறது. பல்வேறு இடங்களில் சாலைகளிலே கொசுக்கள் வைத்து அது தூர்வாரப்படாமலும் அது சுத்தம் செய்யப்படாமலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொதுமக்கள் நடக்க முடியாத அளவுக்கு மாறி இருக்குது. அதுமாரி திருவாரூர் நகரத்தில் பல்வேறு இடங்களில் இன்னமும் திறந்தவெளி கழிப்பிடங்களாக தான் பொதுமக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ மக்களுக்கு சரியான அடிப்படைகள் தேவைகள் செய்து கொடுக்கப்படலை. பல்வேறு இடங்களில் குப்பைகள் எடுக்கப்படலை, சாக்கடைகள் தூர்வாரப்படலை. இப்படி எந்த இடம் பார்த்தீங்கன்னாலும் சுகாதார கேடுல மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி திருவாரூர் நகராட்சி என்பது பின்தங்கி இருக்குது. இது உடனடியாக சரி செய்யப்படணும். திமுக தலைவரின் தொகுதி என்பதால் தற்போதைய அதிமுக அரசு புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் திமுகவினர். வளர்ச்சி பணிகள் நிறைவேற்றப்பட்டால் அது திமுகவிற்கு சாதகமாகிவிடும் என்பதால் புறக்கணிப்பு செய்யப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். திமுக கலைஞர் ஊருங்கிறனால நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேர் எல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. பாதாள சாக்கடை ஓடலை, அங்கங்கே உடச்சிட்டு நிற்கிது. பாதாள சாக்கடை பம்பிங்கும் பண்ணலை, அங்கங்கே உடச்சிட்டு ஊற்றிக்கிட்டு இருக்கு. தெருவெல்லாம் கல்மாலயம் வடகரையில் பார்த்தீங்கன்னா சாக்கடையெல்லாம் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. குப்பைகள்லாம் அள்ளுறதே இல்லை. ரோடு போடுறவன்னு சொல்லி ரோடும் போட்ட பாடு இல்லை. 4 வருஷமாக ஆமாம் வேலைத்தில் நடக்குது வேலை. இது வரைக்கும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. கலைஞர் ஊருங்கிறனால நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் திமுக தலைவர் கருணாநிதியை தேர்ந்தெடுத்தும் எந்த பலனும் இல்லை என்றும், தொகுதி வளர்ச்சிக்காக எந்த பணிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர் மேற்கொள்ளவில்லை என்றும் மற்றொரு தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். அதிமுக ஆட்சி என்பதால் ஒதுங்கிக் கொள்வது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அழகா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கருணாநிதி இந்த ஊரில் நின்று எம்எல்ஏ நின்று இது வரைக்கும் 4.5 வருஷம் முடிஞ்சு போயிட்டு இது வரைக்கும் எங்களுக்கு எந்த வித நலத்திட்டங்களும் திட்டங்களும் கிடைக்கல. என்ன காரணம், அவர் இது வரைக்கும் சட்டசபைக்கும் போகலை. அதே சமயத்தில் இங்கே திருவாரூரில் வரவே இல்லை. திருவாரூருக்கு முதல்வராக நின்னாரே தவிர, எம்எல்ஏவுக்கு நின்னாரே தவிர இது வரைக்கும் திருவாரூர் பக்கமே வரல. இது 4 வருஷம் முடிஞ்சு போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆனால் எந்த நலத்திட்டங்களும் எங்கள் திருவாரூருக்கு கிடைக்கல. இவங்களும் சட்டசபையில் எதையும் திருவாரூருக்கு வேணும்னு எதுவும் கேட்கவும் இல்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளால் முன்னாள் முதலமைச்சரின் தொகுதி அடிப்படை வசதிகளின்றி அல்லோலப்படுகிறது. திமுக தலைவரின் தொகுதியிலேயே இந்த நிலை என்றால் மற்ற எதிர்க்கட்சியினரின் தொகுதியின் நிலை என்னவாக இருக்கும்? மக்களை மட்டுமே அரசியல் கட்சிகள் எண்ணத்தில் கொண்டால் இத்தகைய நிலை விரைவில் மாறும் என்பதே நிதர்சனம். இலக்கியா, நியூஸ் 7 தமிழ், திருவாரூர்.